திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நள்ளிரவில் ஆம்னி பேருந்து பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திடீரென நள்ளிரவில் ஆம்னி பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்து அதில் உள்ள பயணிகள் அனைவருமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். கோவையில் இருந்து திருச்சி செல்வதற்காக 15 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற தனியார் பேருந்து ஒன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரும்பள்ளி என்னும் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பேருந்தின் முன்பகுதியிலுள்ள இன்ஜின் பகுதியில் இருந்து திடீரென புகை வந்துள்ளது. தொடர்ந்து இன்ஜின் பகுதியில் இருந்து தீ பிடித்து எரிய ஆரம்பித்துள்ளது. அதைத் தொடர்ந்து பேருந்தை இயக்கிய வந்த ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையின் நடுவே பேருந்தை நிறுத்திவிட்டு பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை இறக்கி விட்டுள்ளார். தொடர்ந்து தீயை அணைக்க முற்பட்ட பொழுது தீ மளமளவென பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து வந்த பல்லடம் தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மேலும் சம்பவம் அறிந்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடு இரவில் ஆம்னி பேருந்து பற்றி இருந்த சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் பயணிகள் அனைவருமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருண். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.